வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, சிந்தாமணியும் இருக்காங்க. அங்கேருந்து போலீஸ் வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், உங்களை நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சிந்தாமணி அப்படியே கோவப்படுறாங்க. எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கொலை முயற்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உங்கள் கூட அந்த போட்டியிட்ட மீனா ஆள் வச்சு கத்தியில் குத்திருக்கீங்க, எல்லா தப்பும் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆளே அந்த ரவுடியை ஒத்துக்கிட்டான். சிந்தாமணி அவங்க தான் என்னை கத்தியில் குத்த சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அதனால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான்லாம் அப்படிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு இப்படி கத்துறாங்க. இங்கே பாருங்கள், ஒழுங்காக போலீஸ் ஸ்டேஷன் வரீங்களா, இல்லை அப்படியே உங்களை பண்ணி கூட்டிகிட்டு போகணுமா? என்ன மனசில் நினச்சிருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நானே வரேன், என்னை கையெல்லாம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிந்தாமணி போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போன உடனே அங்கே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னோட லாயர் வருவார், அவர் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. அதே மாதிரி லாயர் போகிறாரு. போயிட்டு எல்லாமே சொல்கிறாரு. எங்களோட சிந்தாமணி இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவன் ஏதோ பொய் சொல்கிறான், பணத்துக்காக அவன் நடிக்கிறான், அவன் மேலே தான் தப்பு. அது எப்படி சும்மா ஒருத்தவன் சொன்னால் உடனே நீங்கள் இவங்களை கூப்பிட்டு விசாரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் எல்லாமே பேசி அங்கேருந்து சிந்தாமணி வெளியே கூட்டிகிட்டு வராரு. வந்த உடனே சிந்தாமணிக்கு கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. என்ன பண்ணலாம், விடக்கூடாது, அவங்கள விடவே கூடாது, அந்த முத்து மீனா 2 பேருமே அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அப்படியே பிளான் போடுறாங்க. அந்த ஃபினான்ஸ்காரனை வர சொல்கிறாங்க. இங்கே பாரு, அந்த வீடே முழுகிடுச்சு, இனிமேல் அந்த வீடே உங்களுக்கு கிடையாது, எல்லா பணமும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை அவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு வீட்டில் இருக்க எல்லாரையும் பிடிச்சி வெளியே தள்ளணும் அப்படின்னு சிந்தாமணி அந்த ஃபினான்ஷியர் கிட்ட சொல்கிறாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வராங்க. வந்த உடனே எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 30 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கீங்க, அதுக்கப்புறம் நிறைய பணம் வாங்கியிருக்கீங்க, அதனால் இந்த வீடு இனிமேல் எங்களுக்கு தான், நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அந்த ஃபினான்ஷியர் 2 பேரும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அப்படியே அண்ணாமலைக்கு கோவமாக வருது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? 30 லட்ச ரூபா மட்டும்தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இல்லைங்க, அதுக்கும் மேலே பணம் நிறைய வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பேங்க்கில் இருந்த உங்களோட அந்த வீட்டு டாக்குமெண்ட்டை மீட்டுட்டு எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, இப்போ டாக்குமெண்ட் எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, இன்னும் பணம் வாங்கியிருக்காங்களா? ஆமாம், என்னோட கையெழுத்து இல்லாமல் எப்படி பணம் வாங்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. இல்லை, உங்களோட ஒய்ஃப் அப்புறம் உங்கள் பையன் அவங்க எல்லாருமே சைன் பண்ணி கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? என்னோட உழைப்பு அந்த பணத்தெல்லாம் திருடிட்டு போய் முடிச்சிட்டேன். அடுத்தது இந்த வீடு தான் இருக்குது, இதையும் நீ என்ன மாதிரி சைன் பண்ணி இவ்வளோ பணத்தை வாங்கி இந்த வீடை முழுகடிச்சிட்ட. டேய், நீலாம் மனுஷனாடா, நீலாம் மனுஷனான்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்படியே மனோஜை தவளையிலே 2 விடுறாரு. அப்படியே அடின்னு அடிக்கிறாரு. ஆமாம், உங்களுக்குலாம் அறிவே கிடையாதா? எப்படி நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க? எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், அவங்க பண்ணதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை, நாங்களாம் வீட்டை விட்டு போக முடியாது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், அப்படிலாம் கிடையாது, வீடு சைன் பண்ணி தான் நிறைய பணம் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு வட்டி மேலே வட்டி மேலே வட்டி அதிகமாகிட்டு இப்போ இந்த வீடே முழுகிடுச்சு, இனிமேலாம் இந்த வீட்டை நாங்கள் விட மாட்டோம், நீங்கள் எல்லாரும் வெளியே போங்க, சைன் பண்ணுங்கள், இல்லை நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த பிரச்சனையை பெருசாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அந்த ஃபினான்ஷியர் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க.